Hi guys, welcome to the Caso Tamil. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஆஷ் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் 6 on 6 பொக்கேமான் பேட்டிலான ஆரஞ்சு லீக பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஆரஞ்சு லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு ஐலாண்ட்ஸை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 4 ஜிம் பேட்சஸை கலெக்ட் பண்ணுறது மூலமாக அவர் வந்து பமுலோ ஐலாண்டை நோக்கி வந்துட்டு இருப்பார். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மிஸ்டீரியஸான பொக்கேமானை வந்து பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அந்த லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண போவார். ஸோ அப்போ தான் ஆஷுக்கு வந்து தெரிய வருது இது வந்து ஃபுல் 6 on 6 பொக்கேமான் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஆஷ் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆரஞ்சு லீக்ல இருக்கக்கூடிய வின்னர்ஸ்க்காக வந்து பார்த்தோம்னா ஒரு ஆல் ஆஃப் ஃப்ரேம்ன்ற இடத்த வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டிராகனைட் ஸ்டாச்சு வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது அது வந்து ஒரு டிராகனைட் பொக்கேமான் சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி பொக்கேமான் அவங்க வரும்போது பார்த்ததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே இருக்கவங்க ரிவீல் பண்ணாங்க அது ஆக்சுவலி அவங்களோட சுப்ரீம் ஜிம் லீடரோட பொக்கேமான் சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நம்ம ஆஷுக்கு தெரிய வந்து இந்த பொக்கேமானை தான் அவர் வந்து ஃபேஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. லைக் நம்ம ஆஷ் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி 6 பொக்கேமான்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் அவரோட ஸ்னோலாக்ஸ் வந்து பார்த்தோம்னா தூங்கிட்டு இருக்கிறதுனால ஸ்னோலாக்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த பேட்டிலுக்கு வந்து எழுந்துக்காத ரீசனால நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபசர் ஓக் கிட்ட வந்து அவரோட பேலன்ஸ் பொக்கேமானை வந்து கேட்குறாரு. ஆஷ் கிட்ட வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் வந்து கிங்லர், மக் மற்றும் டாரோஸ் வந்து இருக்கு. ஆல்ரெடி கிங்லர் மற்றும் மக் வந்து பார்த்தோம்னா ஆஷ் வந்து கேண்டோ லீக்லேயே அதை பயன்படுத்திட்டதுனால இந்த லீக்குக்காக ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட டாரோஸை வந்து பார்த்தோம்னா செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அதை தொடர்ந்து பமலோ ஸ்டேடியமில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷுக்கும் அந்த சுப்ரீம் ஜிம் லீடரான ட்ரேக்குக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா 6 on 6 பொக்கேமான் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ தான் ரெஃப்ரி வந்து ரிவீல் பண்ணுறாரு அது என்னன்னா யாரோட ஃபஸ்ட்டு 3 பொக்கேமான்ஸ் வந்து டிஃபீட் ஆகுதோ அந்த டைம் பேட்டில் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. இதுவுமே ஆஷ் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பாரு. அதையும் தாண்டி இந்த சுப்ரீம் ஜிம் லீடர் வந்து பார்த்தோம்னா எந்த விதமான பொக்கேமானுமே ஸ்விட்ச் பண்ண மாட்டார். பட் ஆனால் ட்ரைனர்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களோட பொக்கேமான்ஸை வந்து எப்போ வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. அந்த டைம் அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டில் ஃபீல்டு என்னன்னு வந்து பார்த்தோம்னா ராக் மற்றும் வாட்டர் பேஸ் பண்ண ஃபீல்டாக தான் வந்திருக்கு. ஸோ சுப்ரீம் ஜிம் லீடரான ட்ரேக்குக்கும் சேலஞ்சரான ஆஷுக்கும் இடையில பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைம் ட்ரேக் யூஸ் பண்ண அவரோட ஃபர்ஸ்ட் பொக்கேமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா டிட்டோ. இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டா ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட பீகாச்சுவை தான் வந்து சூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டைப். டிட்டோ வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் மூலமா பீகாச்சுவாவை வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதனால இந்த 2 பொக்கேமானுக்கு இடையில பயங்கரமான பேட்டில் வந்து நடந்தது. அண்ட் ஃபைனலி நம்ம ஆஷோட பீகாச்சு வந்து பார்த்தோம்னா அந்த டிட்டோவை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. இதனால ட்ரேக் வந்து பார்த்தோம்னா அவரோட ஃபர்ஸ்ட் பொக்கேமான் வந்து டிஃபீட் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து ட்ரேக் வந்து பார்த்தோம்னா அவரோட செகண்ட் பொக்கேமானா ஆனிக்ஸை வந்து சூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்லி ராக் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட பீகாச்சுவை ரிட்டர்ன் பண்ணிட்டு ஸ்குவாட்டில் பொக்கேமானை வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த 2 பொக்கேமானுக்கு இடையிலுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமான வந்து பேட்டில் வந்து நடந்தது. அண்ட் ஃபைனலி ஸ்குவாட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த ஆனிக்ஸ் பொக்கேமானை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ ட்ரேக்கோட செகண்ட் பொக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட ஸ்குவாட்டில் பொக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஸோ அதை தொடர்ந்து ட்ரேக் யூஸ் பண்ண ஒரு தேர்ட் பொக்கேமான் என்னன்னா ஜென்கர். இது வந்து கம்ப்ளீட்லி கோஸ்ட் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டா ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு தேர்ட் பொக்கேமானா டாரோஸை வந்து சூஸ் பண்ண. இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். லைக் ஜென்கர் யூஸ் பண்ண அதோட கன்ஃபியூசன் ரேனால லைக் டாரோஸ் வந்து பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகி அது தன்னைத்தானே அட்டாக் பண்ணிட்டதுனால ஆஷ் வந்து அவரோட டாரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அவரோட ஃபோர்த் பொக்கேமானான லாப்ராஸ் வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் ஐஸ் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த 2 பொக்கேமான் இடையிலுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமா வந்து பேட்டில் நடக்குது. அந்த டைம் ஜென்கரோட நைட் ஷேடும் அதே மாதிரி லாப்ராஸோட ஐஸ் பீம் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா டைரக்டாவே ஹிட் ஆயிட்டதுனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஏற்பட்டது. இதனால இந்த 2 பொக்கேமானுக்குமே சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டதுனால அந்த இடத்துல இந்த 2 பொக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ இதனால லைக் நம்ம ஆஷோட ஒரு பொக்கேமான் டிஃபீட் ஆயிடுச்சு. நம்ம ட்ரேக்கோட 3 பொக்கேமானுமே வந்து டிஃபீட் ஆயிட்டதுனால அந்த பேட்டில் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அந்த டைம் நம்ம ஆஷ் மற்றும் பீகாச்சு வந்து பார்த்தோம்னா அப்கமிங் பேட்டிலுக்காக அவங்களோட பாடியை வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ செகண்ட் பேட்டில் ஃபீல்டுமே வந்துருச்சு. அது என்ன ஃபீல்டுனா டெசர்ட் ஃபீல்டு. இதை பார்த்து நம்ம ட்ரேக் வந்து பார்த்தோம்னா அவரோட ஃபோர்த் பொக்கேமானான வீனுசாரை வந்து சூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டா ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட டாரோஸ் பொக்கேமானை வந்து சூஸ் பண்ணார். இந்த 2 பொக்கேமானுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா பயங்கரமான பேட்டில் வந்து நடந்தது. ஸோ அந்த டைம் ஃபைனலி வந்து பார்த்தோம்னா நம்ம டாரோஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டேக் டவுன் மூவ் வந்து யூஸ் பண்ணதுனால வீனுசாருக்கு ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆயிடுச்சு.
ஸோ அந்த டைம் நம்ம ட்ரேக் வந்து பார்த்தோம்னா, அவரோட 5த் போக்கேமான் ஆன எலக்டாபஸ வந்து சூஸ் பண்ணா. இது வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். லைக் நம்ம ஆஷோட டரோஸ் வந்து பார்த்தோம்னா, ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, அவரோட 5த் போக்கேமான் ஆன பல்பசார வந்து சூஸ் பண்ணா. இது வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். லைக் எலக்டாபஸோட பவர்ஃபுல்லான தண்டர் பஞ்ச் மூலமா ஆஷோட பல்பசார் வந்து பார்த்தோம்னா, அந்த பேட்டில்ல வந்து டிஃபீட் ஆயிடும். அதைத் தொடர்ந்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, அவரோட 6த் போக்கேமான் ஆன சாரிசார்ட வந்து சூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த 2 போக்கேமானுக்கு இடையில பயங்கரமான பேட்டில் வந்து நடக்குது. என்னதான் எலக்டாபஸுக்கு வந்து பார்த்தோம்னா அட்வான்டேஜா இருந்தாலுமே, ஃபைனலி சாரிசார்ட் வந்து பார்த்தோம்னா, அது சைஸ்மிக் டோஸ யூஸ் பண்ணி எலக்டாபஸ வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ லைக் நம்ம ட்ரேக்கோட 5 போக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் ஆயிட்டதுனால, ட்ரேக் கிட்ட ஒரே ஒரு போக்கேமான் தான் பேலன்ஸ் இருக்கு. பட் நம்ம ஆஷ் கிட்ட வந்து பார்த்தோம்னா 4 போக்கேமான் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம் நம்ம ட்ரேக் வந்து பார்த்தோம்னா, அவரோட ஃபைனல் போக்கேமானான டிராகனைட்ட வந்து சூஸ் பண்ணார். இது வந்து ஒரு சூடோ லெஜெண்டரி போக்கேமான். கம்ப்ளீட்லி டிராகன் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்டது. லைக் இந்த 2 போக்கேமானுக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா, பயங்கரமான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சார்ஜார்ட் மற்றும் டிராகனைட் வந்து பார்த்தோம்னா, ஃப்ளை பண்ணிட்டே பயங்கரமா பேட்டில் பண்ணுது. இந்த 2 போக்கேமானுமே ஒண்ணோட ஒண்ணு சலிச்சதே இல்லாத மாரி பயங்கரமா வந்து பார்த்தோம்னா, பேட்டில் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம ட்ரேக்கோட டிராகனைட் வந்து பார்த்தோம்னா, லைக் ஆஷோட சாரிசார்ட வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. அதைத் தொடர்ந்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, அவரோட ஸ்குவாட்டில் போக்கேமான வந்து சூஸ் பண்ணார். இந்த 2 போக்கேமான் இடையிலுமே வந்து பார்த்தோம்னா, பயங்கரமா வந்து பேட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தோம்னா, இந்த டிராகனைட் வந்து ஆஷோட ஸ்குவாட்டிலுமே வந்து பார்த்தோம்னா, டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஷ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா 2 போக்கேமான் தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த டைம் டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த டிராகனைட் வந்து வீக் ஆயிருக்கும்னு நினைச்சு வந்து பார்த்தோம்னா, அத புடிக்க வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அந்த டிராகனைட் வந்து பார்த்தோம்னா, ஈஸியாவே வந்து டீம் ராக்கெட் மெம்பர்ஸ வந்து விரட்டி அடிச்சிருச்சு. அதைத் தொடர்ந்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, அவரோட டாரோஸ வந்து சூஸ் பண்ணார். ஸோ டிராகனைட்க்கும் டாரோஸ்க்கும் இடையில இன்னமும் வந்து பார்த்தோம்னா, பயங்கரமான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 போக்கேமானுமே வந்து பயங்கரமா பேட்டில் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் டிராகனைட் வந்து பார்த்தோம்னா, அதோட தண்டர் அட்டாக் மூவ் உதவி மூலமா ஃபைனலி ஆஷோட டாரோஸுமே வந்து பார்த்தோம்னா, டிஃபீட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஆஷ் கிட்ட வந்து பார்த்தோம்னா, ஒரே ஒரு போக்கேமான் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ லைக் நம்ம ட்ரேக் வந்து பார்த்தோம்னா, ஒரு டிராகனைட் வந்து லைக் ஆஷோட 3 போக்கேமான்ஸ வந்து பார்த்தோம்னா, கன்டினியூஸாவே வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, ஒரு ஃபைனல் போக்கேமானான பீக்காச்சுவ வந்து சூஸ் பண்ணிட்டார். ஸோ லைக் ட்ரேக்கோட ஃபைனல் போக்கேமான டிராகனைட்டும், ஆஷோட ஃபைனல் போக்கேமான பீக்காச்சுக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா, பயங்கரமான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2மே பயங்கரமா வந்து பேட்டில் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் வந்து பார்த்தோம்னா, டிராகனைட் வந்து ஹைப்பர் பீம் வந்து யூஸ் பண்ணுது. பட் அதுலேருந்து தப்பிச்ச பீக்காச்சு வந்து பார்த்தோம்னா, டிராகனைட் மேல வந்து ஏறி அதோட ஆண்டனாவ வந்து புடிச்சுக்கிச்சு. அந்த டைம் ஹைப்பர் பீமோட எஃபெக்ட்டால வந்து பார்த்தோம்னா, டிராகனைட்டால மூவ் பண்ண முடியல. இத நோட் பண்ண பீக்காச்சு வந்து பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் டைப் அட்டாக்னால லைக் டிராகனைட்க்கு வந்து ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டுடுச்சு. இந்த மூவ்னால ஃபைனலி நம்ம ஆஷோட பீக்காச்சு வந்து பார்த்தோம்னா, ட்ரேக்கோட டிராகனைட்ட வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ ஆஷோட பீக்காச்சு வந்து பார்த்தோம்னா, ட்ரேக்கோட ஃபைனல் போக்கேமான டிராகனைட்டுமே டிஃபீட் பண்ணிட்டதுனால, நம்ம ஆஷ் வந்து ட்ரேக்கோட என்டையர் 6 போக்கேமானுமே டிஃபீட் பண்ணிட்டது மூலமா, இந்த பேட்டிலோட வின்னரா நம்ம ஆஷ் வந்து மாறிறாரு. ஸோ ஃபைனலி நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, ஆரஞ்ச் லீக் ட்ரோஃபிய வந்து வின் பண்ணிடுறாரு. லைக் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, லைக் ஆல் ஆஃப் ஃப்ரேம்ல ஆரஞ்ச் லீக்கோட வின்னர்ன்ற அடிப்படையில வந்து பார்த்தோம்னா, ஆஷோட ஹேண்ட் பிரிண்ட்டும், அவங்களோட மத்த 6 போக்கேமான்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஃபைனலி நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, லைக் சுப்ரீம் ஜிம் லீடர் ட்ரேக்க டிஃபீட் பண்றது மூலமா இந்த ஆரஞ்ச் லீக்ல வந்து வின் பண்ணிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, மாஸ்டர் சைட் டோர்னமெண்ட் பத்தின வீடியோவும் வந்துன்னு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.